வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டப்போகிற புத்தகம் வந்து தேவி பாலா குணசேகரன், கவிஞர் தேவி பாலா குணசேகரன் எழுதிய அதிகனே அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. கவிஞர், வழக்கறிஞர், முத்திரைத்தாள் வணிகர், எழுத்தர், இப்படி பல அவதாரங்கள் எடுக்கக்கூடிய அழகான ஒரு சகோதரி கவிஞர் தேவி பாலா குணசேகரன். அவங்க ஏற்கனவே நல்ல எழுத்தாளர். இதுவரை 4-5 நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. இவங்களோட இன்னொரு நூல் வந்து நீ இன்றி அப்படின்னு சொல்லி தேநீர் பற்றிய கவிதைகளின் தொகுப்பு. அதனுடைய வடிவமைப்பு வித்தியாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுதை வந்து அதிகனே அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அதிகனே அப்படின்னு பார்த்தா, அதிகனே அப்படின்னு சொல்லுது அதிபதி, தலைவன், அதிக விருப்பம் கொண்டவன், மிக தீவிரமான காதலன், தீவிரமான தலைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவங்க அதிகனே அப்படின்னு வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க காதல் கவிதைகள். காதல் கவிதைகள்னால் மரபுகளை உடைத்த காதல் கவிதைகள். அதுதான் அதோட சிறப்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் பெண்களுக்கான குணங்கள். வீரமும் காதலும் ஆண்களுக்கான குணங்கள். இப்படி தான் இலக்கியம் வந்து நமக்கு இதுவரை கற்று தந்துக்கிட்டு இருக்கு. எப்போதாவது காரைக்கால் அம்மையாரோ ஆண்டாளோ காதலிக்க தொடங்கினால் அவர்களை கடவுள் வரிசையில் கொண்டு விட்டுருவாங்க. கடவுளை காதலிக்க சொல்லி பாடல்கள் வந்துருமே தவிர, பெண் காதலித்து எழுதப்பட்ட கவிதைகள் மிக மிக குறைவு. அந்த வகையில் இதை வந்து பெண் தன்னுடைய காதலை முழுவதுமாக வெளிப்படுத்தும் ஒரு நூலாக, தன்னுடைய மன எழுச்சிகளை, ஆசைகளை, துயரங்களை, துக்கங்களை, எல்லா மன எழுச்சிகளையும் வெளியிடக்கூடிய ஒரு அழகான நூலாக இந்த நூல் வந்து வெளிவந்து. ஆண் காதலிக்கலாம், பெண் காதலிக்கப்படலாம். காதலை ஆண் தான் முதல்ல சொல்லுவான். பெண் வந்து அதை சம்மதம் சொல்ல மட்டும்தான் செய்யணும். அப்படி தான் நம்ம வச்சுருக்கோம். ஆண் சீண்டுவான், பெண் வந்து வெட்கப்படுவாள். இந்த மொத்த சங்கதிகளையும் முற்றாக உடைத்தெறிவது தான் காதலை ஆண் வெளிப்படுத்துவது போல் பெண்ணும் வெளிப்படுத்துவாள் அப்படிங்கிற நிலையில் தான் இது வந்து எழுதப்பட்டிருக்கு. அதனால் இலக்கிய மரபுகளில் இருக்கக்கூடிய அடிப்படை குணங்களை இந்த நூல் வந்து உடைத்தெறிகிறது. ஒரு பெண்ணின் அத்தனை மன எழுச்சிகளையும் மணக்கும் தமிழில், மயக்கும் சொற்களால், மாய உணர்வுகளில் மல்லிகை சரமாய் தொகுத்து வழங்கியிருக்கிறார் கவிஞர். காதல், கோபம், ஊடல், தேடல், சிணுங்கல், திட்டுதல், கவலையுறுதல், புரிதல், உணர்தல் என காதலின் அத்தனை மெய்ப்பாடுகளையும் கவிதை இழையோடுவதை வாசிக்க வாசிக்க இந்த நூல் வசப்படுகிறது. காதலனுக்கு காதலை வந்து குறிப்பால் உணர்த்தியாயிற்று, கடிதம் எழுதி கொடுத்தாயிற்று, தோழியை தூது அனுப்பியாயிற்று. அதற்கு பிறகு அவன் பதிலே சொல்லாமல் இருக்கான். இப்போ காதலனோட காலில் போய் காதலை விழ முடியாதுல்ல. அப்படி காலில் போய் விழுது காதலாயிருமா? அது வீழ்ச்சி தானே, அது புரிதல் இருக்காதுல்ல. அப்போ ஒரு கவிதையை சுயமழியாமல் ஒரு கவிதை எழுதுதாங்க பாருங்கள். தனித்திருப்பது எனக்கான வரம், தவித்தலை சுகித்திருப்பதும் சுகம், பரிதபிப்புடன் காத்திருப்பதும் இதம் அப்படின்னு எழுதுதாங்க. தனித்திருப்பது எனக்கான வரம், தவித்திருத்தலை சுகித்திருப்பது சுகம், பரிதவித்துடன் காத்திருப்பதும் வரம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் நீ வேணால் சொல்லிட்டு போடா, நான் பாட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆண் தான் சொல்லுவான், நான் காத்திருக்கேன், உனக்காண்டி காத்திருக்கேன்ட்டு. இதை பெண் சொல்லுத மாதிரி கவிதை. இன்னொரு இடத்துல சொல்லுதாங்க, உன் ஆசை கிருமிகளை கொல்லும் கிருமி நாசினி உண்டோ. அந்த காதலன் மேலே இருக்கக்கூடிய அந்த தீவிர காதலை நோய் கிருமிங்க. காதல் நோய் தானே சொல்லுவோம். அதுக்கு ஏதாவது கிருமி நாசினி இருக்காப்பான்னு கேட்காங்க. அடாது நினைவு மழைக்கு என் மௌனமே குடையாகி போகட்டும் அப்படிங்க. அதனால்
இந்த பாடல்களில், இந்த கவிதை நூலில் பிரிவினுடைய ஆற்றாமை இதெல்லாம் நல்லா விளக்கியிருக்காங்க. காதலன் வந்து காத்திருக்கான், வரவே செய்யலை, அல்லது குறிப்புணர்த்ததா அவன் கண்டுக்கிடவே செய்யலை அப்படின்னு சொன்னால், ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தீவிரமாக காதலை வெளிப்படுத்துவாங்க, பின்னாலே போவாங்க, கடிதம் கொடுப்பாங்க, தோழியை வச்சு வலிந்து சொல்ல வைப்பாங்க. இன்னும் இலக்கியங்களில் பார்த்தா மடலேறுதல்னு ஒன்று இருக்கும். பனை மரத்தினுடைய மட்டைகளை வெட்டி அந்த கருக்குக்கு மேலே குதிரை மாதிரி உட்காந்து தன்னுடைய உடம்பெல்லாம் ரத்தமாக்கிக்கிடுவாங்க. இப்போம்லாம் கத்திட்ட கையை காலை கிழிச்சிக்கிடுதாங்கள்ல, அது மாதிரியான சேட்டையை காதலன் செய்வான். அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணு, அந்த பெண் தன்னுடைய காதலை உணர்த்திட்டா, அவன் கண்டுக்கிட்டே செய்யல, போயிட்டே இருக்கான். இப்போ ஒரு கவிதை சொல்லுதாங்க பாருங்கள். போயேன் எனக்கென்ன, இன்று முதல் நானும் என் விழிகளில் மிதக்கும் இனிய கனவுகளுக்காக வாழ்ந்து கொள்கிறேன். நீ வேணா போயிட்டே இரு, நான் உன்னை நினச்சி என்ன நினப்பு இருக்கோ அந்த நினப்பில் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகான கவிதைகளை தந்திருக்காங்க. முன்னோடும் நினைவோடு பின்னோடும் மனதோடு போராடும் நிலையே நீ தந்தாய் எனக்கு, உன் பின்னாலேயே என் மனசை ஓட விடுதேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை நூல் முழுக்க காதல் கவிதைகளாக இருக்குது. ரொம்ப அழகான கவிதை நூல். நீங்கள் பார்த்தா அந்த கவிதை நூல் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் பின்னால் அதில் போட்டிருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு புத்தகம், ரொம்ப அழகான காதல் கவிதைகளை கொத்தாக வைத்திருக்கிற ஒரு புத்தகம். நன்றி.